பெண்களுக்கு முடி உதிர்வு ஒரு பெரிய பிரச்சனை. அது எதனால ஏற்படுது, அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். பெண்களுக்கு முடி கொட்டுறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணினா போதும். முடி கொட்டுறதுக்கு முதல்ல என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். ஹார்மோன் மாற்றம். கர்ப்பமா இருக்கும்போது இல்லைன்னா மாதவிடாய் காலத்துல ஹார்மோன் மாற்றம் ஏற்படும். அப்போ முடி கொட்டலாம். சத்து இல்லாமல் இருக்கிறது. உடம்புல இரும்பு, வைட்டமின் டி, பி12 சத்து குறைவாக இருந்தால் முடி கொட்டும். டென்ஷன், ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தால் ஹார்மோன் மாறி முடி கொட்டும். பரம்பரை, வீட்டில் அம்மா பாட்டிக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் நமக்கும் வரலாம். என்ன செய்யலாம்? சத்தான சாப்பாடு, புரோட்டீன் நிறைந்த முட்டை, பருப்பு, மீன், சிக்கன் இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். இரும்பு சத்து நிறைஞ்ச கீரை, பேரிச்சம்பழம், மாதுளை இதெல்லாம் சாப்பிடணும். வைட்டமின்களில் வைட்டமின் சி, அதாவது ஆரஞ்சு பழத்தில் நிறையவே இருக்குது. வைட்டமின் இ, பாதாம் இது எல்லாம் முடிக்கு ரொம்பவே நல்லது. முடியை சரியாக பராமரிக்கணும். கெமிக்கல் இல்லாத ஷாம்பு பயன்படுத்துங்க. கண்டிஷனர் போட்டால் முடி நல்ல மென்மையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை தலையில் தடவி மசாஜ் பண்ணி குளிங்க. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. யோகா, தியானம் பண்ணால் டென்ஷன் குறையும். நல்லா தூங்குங்க, இது ரொம்பவே முக்கியம். டாக்டரை பாருங்க. இதெல்லாம் பண்ணியும் முடி கொட்டுறது நிற்கலைன்னா உடனே டாக்டரை பாருங்க. அவங்க என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு சரியான மருந்து கொடுப்பாங்க. முடி கொட்டுறது சாதாரண விஷயம்தான், ஆனால் அதை கவனமாக பார்த்துக்கிட்டா முடி மறுபடியும் நல்லா வளரும்.